இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் 1 அத்தியாயம் 29. கடவுள் ரூபங்களில் ஈசனுக்கு மட்டும்தான் நெத்தியிலையும் கண்ணுண்டு. இதனாலேயே முக்கண்ணன்னும் அவனுக்கு பேருண்டு. பொதுவில் கண்ணு ரெண்டும் காண்பதுக்குத்தான். இதில் 2 கண்களும் 2 காட்சியை ஒருபோதும் காண முடியாது. ஒரு காட்சியை அழுத்தத்தோடு பார்க்கத்தான் 2 கண்கள். அப்படி இருக்க 3வது கண்ணுன்னு ஒன்று இருந்தால் அதனால் எதை எப்படி காண முடியுங்கிறது கேள்வியாகுது. உண்மையில் அந்த 3வது கண்ணுங்கிறது ஞானக்கண், அதாவது அகக்கண்ணை குறிப்பது. 2 கண்கள் வழி காணும் காட்சியில் உள்ள உண்மை பொய்யை தெளிந்து உணர்வது சிந்தை. அந்த சிந்தை அத்தெளிவை காட்சிப்படுத்தும். அதை 3வது கண் வழியாக தான் பார்க்க முடியும். எல்லாராலும் 3 கண்களோட இயங்க முடியாது. ஈசன் ஒருவனே அப்படி இயங்குறான். அகம் புறம் 2ஐயும் கண்டு தெளிந்தவன், காண முடிந்தவன் ஈசன். அப்படிப்பட்ட நெற்றிக்கண்ணையும் ஒளிமயமான அக்னி ரூபமாக பெற்றவன். உள்ளொளியால் உணர்ந்து அக்கண்ணை ஈசன் திறந்தா எதிரில் உள்ளவர் யாராக இருந்தாலும் சாம்பலாகி அருள தீருவர். அந்த கண்ணால் தான் காமனை எரிச்சாரு. காமேஸ்வரன் தான் காமனை எரிச்சாரு. அவரோட அந்த கண்ணிலிருந்து பாவிகள் ஒருத்தரும் தப்ப முடியாதுங்கிறதையும் அந்த 3வது கண் உணர்த்துது. சிவன்மலை காட்டிலையும் 3 கண்களை உடைய லிங்க சொரூபம் இருக்கு. அதை தேடி கண்டறிந்து பூஜித்தால் நம் மாசு மலங்களை அவரது விழிகள் எரிக்கும். இரவு நேரம், மணி 10 ஆகிடுச்சு. மங்களம் வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இளையவள் லலிதாக்கு எரிச்சலாக இருந்தது. ஏம்மா, போய் படுக்க மாட்டியா? எதுக்கு இப்படி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா மங்களம் அவளை பதிலுக்கு முறைச்சா. முறைக்காத, நான் சொன்னாலாம் நீ கேட்கவா போற? நான் போய் படுக்கிறேன்னு படுத்தா. வித்யா ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்க. 3ஆமவ பாரதி கைகளுக்கு மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா பாலுவுக்காக காத்திருந்தாங்க. மணி 10 ஆச்சு. அவனாவது சீக்கிரம் வரானா பாருன்னு வித்யா முணங்கினா. நல்ல வேளை, அதுக்கு மேலே அவங்கள சோதிக்காதபடி வாசற்புறம் அவனோட மோட்டார் பைக் சத்தம் கேட்டுது. அம்மா, தம்பி வந்துட்டான்னு வித்யாவும் எழுந்தா. அவனும் பைக்கை ஓரங்கட்டிட்டு உள்ள நுழைஞ்சான். உடம்பு முழுக்க ஒரே மைக்கரை, கசகசன்னு வியர்த்திருந்தான். மங்களும் அவனை பார்த்துட்டு கடிகாரத்தை பார்த்தா. ஏம்மா கடிகாரத்தை பார்க்குற? இன்னைக்கு வண்டி அதிகம்மா. கடையை மூடும்போது ஒருத்தர் பஞ்சர்னு வண்டியை உருட்டிட்டு வராருன்னு சொல்லிக்கிட்டு கொல்லப்புறம் போய் காலை கழுவுனான். அப்போ குனிஞ்ச நிமிந்தப்ப சட்டை பாக்கெட்லேருந்து டுபுக்குன்னு அந்த ரசமணி உருண்டு வாளி தண்ணியில் விழுந்தது. அப்போதான் அதோட ஞாபகமும் அதை தந்த அந்த பரதேசி சித்தரின் முகமும் அவன் மனசில் முண்டி அடிச்சுது. வாளிக்குள்ளே கையை விட்டு ரசமணியை வெளியே எடுத்தான். கண்ணுக்கு நேராக நீட்டி வச்சுக்கிட்டு அதை பார்த்தான். அப்போ பாரதியும் கொல்ல பக்கம் வந்தா. பாலு, என்ன பாரதி, இது அந்த பிச்சைக்கார பரதேசி தந்த கோலிகுண்டு தானே? கோலிகுண்டா? ரசமணி பாரதி, பார்க்க கோலிகுண்டு மாதிரி தானே இருக்குது. ஆனால் அவர் ரசமணின்னு தானே சொன்னார். ஆமாம், ரசமணின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்படி ஒரு பேரையே நான் அவர் சொல்லித்தான் கேள்விப்படுறேன். யாருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியும்? நான் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா ரொம்ப பயந்தாங்க. அம்மாவுக்கு எல்லா விஷயத்துலேயும் பயந்தான். அவன் சொல்லி வாய் மூடுறதுக்கு முன்னால் மங்களமே கொல்ல பக்கம் வந்துட்டா. அவ காதுலேயும் அவன் பேசினது விழுந்துச்சு. என்னடா, எனக்கு எதில் பயம்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ அம்மா, வந்துட்டியா நீ? ஆமாம், அது என்னடா கையில் உருண்டையா? இதுவா? இது ஒன்றும் இல்லைம்மா, ரசமணி. ரசமணியா? ஓ, பாரதி சொன்னாலே யாரோ ஒரு பரதேசி கொடுத்தான்னு. அம்மா, அவரை பரதேசின்னு சொல்லாதீங்க. அவர் சாமியாருமா. எனக்கு என்னவோ அவரை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி. தெரியும்டா, அப்பா மாதிரி தானே பிள்ளையும் இருப்ப. என்னம்மா சொல்கிற? நான் என்னத்தை சொல்வேன்? உன் அப்பாவும் இப்படித்தான் சித்தர்கள் சாமியார்கள்னு பேசித்தான் தொலைஞ்சு போனார். இப்போ அந்த ஆளுங்க உங்ககிட்டயும் வந்துட்டாங்களா? என்னம்மா சொல்கிற? அப்பா சித்தர் சாமியார்னு பேசித்தான் காணாமல் போனாரா? மங்களம் முதல் முறையாக தன் கணவரை பற்றி வாய்விட அதை பாலுவும் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டான். அவளுக்கே அது திணர்ச்சியை கொடுத்தது. அது அவன் முகத்தில் அப்பட்டமாக எதிரொலிச்சது.
அம்மா சொல்லுமா. அப்பா வன இலாக்காவில் வேலை பார்த்து காட்டுக்குள்ளே அவருக்கு ஏதோ ஆகிடுச்சு தானே எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் வெட்டி பேச்சு. உண்மையில் நடந்தது வேற. இப்போ அதை பேசுகிறதால எந்த புண்ணியமும் இல்லை. நீ முதல்ல அந்த ரசமணியை தூக்கி எறி. அம்மா எரிடான்னா இது என்னம்மா பண்ணிடும்? இந்த பரதேசி சமாச்சாரம் எல்லாமே ஆபத்தானதுடா. சில பரதேசிங்க உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க. உன்னை மாதிரி கருவேப்பிலை கொத்தாட்டம் இருக்கிற பசங்களை வசியப்படுத்தி தங்களோடவே கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. என்னம்மா என்னென்னமோ சொல்கிற? நான் அவரோட போகிறதால அவருக்கு என்னம்மா பிரயோஜனம்? என்னடா நீ வளைச்சி வளைச்சி கேள்வியாக கேட்டுக்கிட்டு? இதெல்லாம் சித்து வேலை. வசியம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பலி கூட கொடுக்கலாம். யாருக்கு தெரியும்? முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளவா, சாப்பாடு ஆறுதில்ல. மங்களம் சொன்ன செய்தி பாலு மனசில் கொஞ்சம் பகீர் உணர்வை கிளறி விட்டுது. பாரதியோ பயந்துட்டா. வெடுக்குன்னு அவன் கையில் இருந்த அந்த ரசமணியை பிடுங்கியவ கொல்லப்புறத்துலேருந்து அப்படியே விட்டெறிஞ்சா. அது கூரைக்கு மேலே பறந்து போய் கூரையில் விழுந்து ஓடி வாசற்புறம் கூரை சரிவுக்கு கீழே ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருந்த கோலமாவு டப்பாவில் விழுந்தது. விழுந்த வேகத்தில் புதஞ்சு தன்னை மூடிக்கொள்ளவும் செஞ்சுது. படுக்கையில் தூங்க போன பாலுவுக்குள்ள அவன் தாய் சொன்ன விஷயங்கள், குறிப்பாக அவன் அப்பா பற்றி அவ சொன்னது காதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ நாட்களில் அவன் அப்பா பற்றி அவன் பெருசாக யோசித்ததே இல்லை. வீட்டு ஹாலில் ஒரு படத்தில் தொங்குனபடி உள்ள அவர் உருவத்துக்கு ஒரு நாள் இரண்டாம் அவள் லலிதா மாலை ஒன்று போட்டா. அடுத்த நொடியே மங்களா அதை பிச்சு போட்டுட்டதோட லலிதாவின் கன்னத்துலேயும் மறைஞ்சிட்டா. உங்கள் அப்பா ஊருக்கு வேணா செத்தவராக இருக்கலாம், ஏன் வரையில் அவர் உயிரோட தாண்டி இருக்காரு. அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமும் இல்லைன்னு பூஜை அறைக்குள்ளே போய் பார்வதி பரமேஸ்வரன் படத்தின் முன்னாலேயும் குட்டி லிங்கம் ஒன்றன் முன்னாலேயும் அவ கண்ணீர் விட்டு அழுதா. அதெல்லாம் பாலுவுக்கு நினைவுக்கு வந்தது. அப்பா மட்டும் கூட இருந்திருந்தா தான் இப்படி ஒரு மெக்கானிக்காக மாறி அவஸ்தைப்பட்டு காலம் கடத்த வேண்டிய ஒரு அவலமும் ஏற்பட்டிருக்காதுன்னு சிந்திச்சான். அதே நினப்போட புரண்டு புரண்டு படுத்தான். ஏகப்பட்ட வண்டிகளை கழட்டி பூட்டிய வலி வேற உடம்புல பாகம் பாகமாக வலிச்சு அவனை முணங்க வச்சது. அப்படியே தூங்கி போயிட்டான். விடிஞ்சிடுச்சு. கிழக்கு வானத்தில் சூரியனும் உருண்டு திரண்டான். பூமி மேலே சுளீருன்னு தாக்குச்சு அவனோட கதிர்கிரணங்கள். ஜன்னல் வழியாக உள்ள நுழைஞ்சு பாரதியின் முகத்துலேயும் அது சூடு தாளிக்கவும் வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்தா பாரதி. அப்படியே கண்களை கசக்கிக்கிட்டு சுவத்தில் கடிகாரத்தை பார்த்தா. மணி 6:30 ஆகி இருந்தது. ஐயையோ, வாசல் தெளித்து கோலம் போட வேண்டிய நேரமாச்சே இது. அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தா. கலைஞ்ச கூந்தலை அடக்கி கட்டிக்கிட்டா. விறுவிறுன்னு வாசல் பக்கம் போனவ பெரியவ வித்யா தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. அப்போ சாலையில் தினமும் அவள் தரிசனத்துக்காகவே ஜாகிங் வரும் அந்த இளைஞனும் அவளை பார்த்தபடியே கடந்து போனான். காலங்காத்தாலேயே சைட்டான்னு முணங்கிக்கிட்டே போய் கோலடப்பாவை கையில் எடுத்தா. அக்கா, நீ தண்ணி தெளித்தது போதும், உள்ளே போ, நான் கோலம் போட்டுட்டு வரேன்னு வீட்டு வாசல் நடுவில் நின்னான். இடுப்பு பாவாடையை கொஞ்சம் தூக்கி இடுப்பு பக்கத்தில் சொருகிக்கிட்டு கோலடப்பாக்குள்ளே கை விட்டவ விரல்களில் மீண்டும் அந்த ரசமணி தட்டுப்பட்டது. கொஞ்சம் பக்குன்னுச்சு அவளுக்கு. தலைக்கு மேலே தூக்கி எறிஞ்சது திரும்பவும் எப்படி வந்தது, அதுவும் கோலமாவு டப்பாக்குள்ள? அவ கேள்வியில் நெளிஞ்சபடியே அதை பார்த்தப்போ பாலுவும் வாயில் ப்ரஷ்ஷோட வெளியே வந்து அதை பார்த்துட்டான். பாரதி, என்ன இது? ரசமணி பாலு, ராத்திரி தூக்கி எறிஞ்சது. அது எப்படி இப்போ உன் கையில் இந்த கோல டப்பாவில் கிடந்துச்சு? இதுலையா? அவன் ஆச்சரியமாக பார்த்தான். உள்ளேருந்து மங்களத்தின் குரலும் கேட்க ஆரம்பிச்சுது. டே பாலு, அங்கே என்னடா பண்ணுற? சீக்கிரம் பல்லு விளக்கிட்டு வா, காஃபி ஆறுது பாரு. அவன் உடனே தடுமாற தொடங்கிட பாரதி திரும்பவும் அதை தூக்கி எறிஞ்சா. என்ன பண்ணுற? அதான் பார்த்தல்ல, திரும்ப தூக்கி எறிஞ்சிட்டேன். அம்மா பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. எரிஞ்சது எரிஞ்சதாகவே இருக்கட்டும், நீ போ. அவ சொல்லும்போதே அம்மா கீரைன்னு கூட நிறைய கீரை கட்டுகளோட கீரைக்காரி வந்து நின்னா. வழக்கம் போல் பொன்னாங்கண்ணி 3 கட்டுன்னா பாரதி. கூடையை கீழே வச்சு கூடைக்குள்ளே இருந்து 3 கட்டு கீரையை எடுத்து கொடுத்தா. அவள் பேர் பொன்னாத்தா. அவள் வாயை பிடுங்கிறதுன்னா பாலுவுக்கும் கொள்ள இஷ்டம். என்ன பொன்னாத்தா,
எப்படி இருக்கு உன் பிஸ்னஸ் எல்லான்னு வாய்க்குள்ள ப்ரஷ்ஷால் வயலின் வாசிச்சான். அவ சிரிச்சா. எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காத, என்னத்தை பண்ண? கீரை விற்கிறத நீ பிஸ்னஸ்னு கிண்டல் பண்ணுற, அதை நினச்சேன். நான் ஒன்றும் கிண்டல்லாம் பண்ணலை. இன்னைக்கு வெளிநாட்டில் அதிக கிராக்கியே இந்த கீரைங்களுக்கு தான், தெரியுமா? அப்படியா? ஆமாம், அங்கே கீரை விற்றே ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. பெரிய கீரை பண்ணையில் எல்லா விதமான கீரைகளையும் பயிர் பண்ணுறாரு. இதான் தண்ணி விட்டால் தளதளன்னு தழைச்சி வந்துடுமே. ஆமாம், கீரைன்னா ஏதோ சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி மனுஷ உசுருங்களுக்கு உதவி செய்கிற ஒன்று இந்த உலகத்திலேயே கிடையாது. சீக்கிரமாக முளைவிடும், நல்லா ருசியாகவும் இருக்கும். கண்ணுக்கும் எலும்புக்கும் கீரைங்க அவ்வளோ நல்லது. பொன்னாங்கண்ணியை தினம் சேர்த்துக்கிட்டா உடம்பு பொன்னா மின்னும். அகத்திக்கீரையை சேர்த்துக்கிட்டா உடம்புல அசுத்த கிருமியை அகற்றும். அரைக்கீரைங்கிறது பாதி தான் கீரை, மீதி அது ஒரு மூலிகை. அதனால தான் அதை அரைக்கீரைன்னாங்க. பசலைக்கீரை மனசு படபடப்பை குறைக்கும், தைரியம் தரும், அப்படியே நரம்புக்கும் வலு சேர்க்கும். புளிச்சக்கீரை அஜீரணத்தை ஒரு வழி பண்ணிடும். ருசியை வச்சு இதுக்கு இந்த பேர் வந்தது. சோம்பலா எதுலேயும் பிடிப்பில்லாமல் இருக்கிறவங்க தினம் இதை சேர்த்துக்கிட்டா அவங்க குணமே மாறிடும். அதே சமயம் பொறாமை பிடிச்சவங்க புளிச்சக்கீரையை தினம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. மிளகு தக்காளி கீரை வாய்ப்புண்ணுக்கு அருமருந்து. வயிற்று புண்ணையெல்லாம் அப்படி ஆற்றும். சிறுகீரை ரத்தத்தை சுத்தம் பண்ணும். பொன்னாத்தா ஒரு கீரை புராணமே படித்து முடிச்சிட்டா. அவளோட அந்த காலை நேர உபன்யாசம் கேட்டு அக்கம் பக்கமும் கூடிடுச்சு. அடேங்கப்பா, உனக்கு தான் இந்த கீரைங்களோட என்ன ஒரு அட்டாச்மெண்ட்! விட்டா கீரையை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிடுவேன்னு சொல்லு. பாலு அவளை சினிக்கியபடியே கொல்லப்புறமாக போனான். அவனுக்கு முன் பாரதி அங்கே போய் கீரையை கிணத்து தண்ணியில் கழுவிக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு கீரை கட்டுக்குள்ளே இருந்து டனக்குன்னு புரண்டு வந்து விழுந்தது அந்த ரசமணி உருண்டை. திரும்பவும் அவகிட்ட ஒரு திகைப்பு. என்ன பாரதி, இது நம்மளை விட்டு போகாதான்னு கேட்டுக்கிட்டே வாய் கொப்பளிச்சவன், நீ தூக்கி எறிஞ்சது கீரைக்காரி கூடையில் விழுந்து திரும்ப நம்ம கைக்கே வந்துடுச்சு பாருன்னா. பாலு, அம்மா சொன்னது சரிதான், இதில் ஏதோ மாயம் இருக்குது. இல்லாட்டி இப்படியா உன்னையும் என்னையுமே சுற்றி சுற்றி வரும்? பாரதியும் அதிகபட்ச அதிர்வை காட்டினா. பாலுவின் உள்ளங்கையில் ஆயுள் ரேகை மேலே அந்த ரசமணி காலை சூரிய ஒளியின் கதிர்பட்டு ஜொலிச்சிட அவனையே வெறிச்சுது. ஏதோ நினப்பில் அதை கையில் வச்சு பார்த்தபடியே வீட்டுக்குள்ளே போனான். ஏண்டா இதை நீ இன்னுமா தூக்கி எறியலன்னு கேட்டபடி காஃபி டம்ளரோட மங்களம் எதிரில் வந்தா. இல்லைம்மா, அதை நான் எரிஞ்சேன், ஆனால் இது என்னை விட்டு போக மாட்டேங்குதும்மா. என்னடா கதை விடுற? எங்கே என்கிட்ட கொடு, இது எப்படி திரும்ப உன் கைக்கு வருதுன்னு நான் பார்க்குறேன். மங்களம் வெடுக்குன்னு அவன்கிட்ட இருந்த அந்த ரசமணியை பிடுங்கி வீட்டுக்குள்ளே பரன் மேலே எரிஞ்சா. அட என்னம்மா நீ, அதை வீட்டுக்கு வெளியே எரிஞ்சே அது திரும்பி வந்துடுச்சு. வீட்டுக்குள்ளேயே இப்போ எரிஞ்சிருக்க, அது திரும்பி வரத்தான் போகுது பாரு. பாரதி கொஞ்சம் பயம் காட்டினா. அதுவரை பொறுமையாக நடமாடிக்கிட்டு இருந்த லலிதா அவங்களுக்கு நடுவில் வந்து, ஒரு கோலி குண்டை நீங்கள் வீசி எறிஞ்சா அது திரும்ப கால் முளைச்சி நடந்து நடந்து வருதாக்கும். யாருக்கிட்ட காது குத்துறீங்கன்னு கையை ஒரு தினுசாக ஆட்டியபடி கேட்டா. லலிதாக்கா, நீ போய் உன் வேலையை பாரு, நான் உன்கிட்ட வந்து சொல்லும்போது நீ கமெண்ட் அடி, இப்போ கிளம்புன்னா பாலு. அவன் முகம் உடனே கோணிக்கிச்சு. அவனை பழிப்போட பார்த்தபடி விலகி போனான். மங்களமும் சாமி சன்னதி முன்னால் போய் நின்று கண்கலங்க கை கூப்பி இருந்தா. பாலுவுக்கு அவளோட செயல் ஒரு வகையில் எரிச்சலாக கூட இருந்தது. அம்மா, என்னம்மா இது? இப்போ எதுக்குமா சாமி கிட்டலாம் போய் நின்று அழுவுறீங்க? அடப்போடா, என் மனசு இப்போ என்ன பாடுபடுதுன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த வீட்டில் 4 பொட்டச்சிங்க, அதில் நான் ஒருத்தி தான் வாழ்ந்து முடித்தவ. மீதி 3ம் கன்னி சீதனங்க. இனிதான் வாழணும். நீ ஒருத்தந்தான் ஒரே ஆம்பளை பையன். இந்த கன்னி தோட்டத்தோட ஒரே காவல்காரன் நீதாண்டா. என்னம்மா நீ, கன்னி தோட்டம், காவல்காரன், அது இதுன்னுக்கிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? யாரோ ஒரு பரதேசி வந்தான், ரசமணி தந்தான், தூக்கி எறிஞ்சாலும் போக மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கே ஒன்றும் புரியலம்மா. உனக்கு புரியலை, எனக்கு பக்கு பக்குங்குது. உங்கள் அப்பாவையும் இப்படித்தான் ஒரு சாமியார் கூட்டம் திசை திருப்பி விட்டுடுச்சு. இப்போ நீயும் அதே பாதையில் போக பார்க்குற. அம்மா,
அடிக்கடி அப்பா பற்றி இப்படி அறகுறையாக சொல்லி சொல்லி விட்டா எப்படிம்மா? உண்மையில் அப்பா எங்கே இருக்காரு? எதை வச்சு அவர் உயிரோடு இருக்கிறதா நீ நம்புற? என் நம்பிக்கையை என்னால் வார்த்தைகளில் விளங்க வைக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அவர் உயிரோடு தான் இருக்கணும். அப்படின்னா நீ அவரை தேடலாமே. தேடலைன்னு உனக்கு யாருடா சொன்னா? போலீஸ்காரங்க கூட்டம் கூட்டமாக தேடியுமே கிடைக்காதவரா நான் தேடி கிடைச்சிட போகிறாரு? அப்படின்னா அப்பா தலைமறைவாக இருக்காரா? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சா நான் இப்படியா இருப்பேன்? நான் எப்படி கேட்டாலும் நீ தெளிவாகவே பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நீ முடிவாக என்ன சொல்கிற? இதை பாருடா, சாமியார் சித்தர்னு யார் வந்தாலும் ஒரு வார்த்தை பேசாத. அந்த ரசமணியை தூக்கி கிணத்துக்குள்ளே போடு. கிணத்துக்குள்ளே இருந்து அது எப்படி வருதுன்னு நானும் பார்க்குறேன். சரிம்மா, நீ போய் நிம்மதியாக அடுத்து ஆக வேண்டியதை பாரு. நான் இப்போவே பரன் மேலே ஏறி அந்த ரசமணியை எடுத்து உன் எதிரிலேயே அதை கிணத்துல போட்டுடுறேன், போதுமா? பாலு சொன்னதோட விடாமல் ஒரு சிறிய ஏணியை கொண்டு வந்து பாரதியை பிடிச்சிக்க சொல்லிட்டு பரன் மேலே ஏறினான். அந்த காலத்து வீடு, அதுலேயும் தேக்கு பலகையால் செய்யப்பட்ட பரன் அது. பரன் மேலே ஏராளமான பழைய பாத்திரங்கள், டேக்ஸா, குண்டா, புலிவாய் அண்டா, தொந்திக்குண்டான், விரிவானலி, பாயச குழி பாத்திரம் இப்படின்னு வகைக்கு ஒன்று கிடந்துச்சு. போதாக்குறைக்கு சில இரும்பு பெட்டிகள், மரப்பெட்டிகள், மரக்குதிரிகள்னு அவைகள் ஒரு பக்கம். அவைகளுக்குள்ள அந்த ரசமணி எங்கே இருக்குதுன்னு தேடுறதே பெரும்பாடாக இருந்தது. ஒரு மரப்பெட்டி திறந்த நிலையில் இருந்தது. அதோட உள்கூட்டில் சிவன்மலை வனச்சரகம்ங்கிற எழுத்தும் அதுக்கு கீழே ஆர் சுந்தர்ராஜன் FROங்கிற பேரும் அவர் பதவி சுருக்கமும் கண்ணில் பட்டுது. திறந்து கிடந்த பெட்டிக்குள்ள சில காக்கி உடுப்புகள், டைரிகள் மற்றும் ஒரு கைத்தடி, நேம் பேட்ஜுன்னு சில பொருட்கள். சுந்தர்ராஜன் இறந்துட்டதா சொல்லி அவரோட ஃபைலை க்ளோஸ் செஞ்சிட்ட வன இலாக்கா அலுவலகம் அவரது நினைவாக மங்களத்துக்கிட்ட ஒப்படைச்ச அவரோட உடுப்பு மற்றும் டைரி தான் அதெல்லாம். அதில் கச்சிதமாக அந்த டைரி மேலே அந்த ரசமணியை எடுத்த பாலு அந்த டைரியையும் மற்ற உடுப்பையும் எடுத்து பார்த்தான். பாக்கெட்டுக்குள்ள ஒரு பொட்டலம். அதை எடுத்தவன் உடனே அதை பிரித்து பார்த்தான். அந்த பொட்டலத்தில் தங்க நிறத்தில் தூளும் கூடவே சில தங்க நாணயங்களும் இருந்தது. நல்ல கனமாக இருந்தது. அப்படியே டைரியை திறந்தவன் அதில் அவன் தந்தை சுந்தரராஜன் விலாவாரியா எல்லாத்தையும் எழுதியிருப்பதையும் பார்த்தான். கீழே இருந்து பாரதி பாலு எடுத்துட்டியான்னு குரல் கொடுக்கவும் பிரக்ஞை கலைஞ்சான். சட்டுன்னு அந்த தங்கத்தூள் பொட்டலத்தை தன் பாக்கெட்டில் மடக்கி சுருட்டி போட்டுக்கிட்டான். டைரியையும் மார்பு பக்கம் பனியனுக்குள்ளே அடக்கிக்கிட்டான். ஞாபகமாக ரசமணியை கையில் பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி அதை பாரதி கிட்ட காட்டினான். பாரதி அதோட கொல்லப்புறத்துக்கு ஓடினான். இரு பாரதி, அம்மா கிட்ட காட்டிட்டு கிணத்துல போடு, எல்லாரும் பார்க்கட்டும்னு குரல் கொடுக்க பாரதியும் கிணத்து திட்டில் தேங்கி நின்னான். மங்களம், வித்யா, லலிதான்னு 3 பேரும் வந்து சேரவும் அவங்களுக்கும் அதை காட்டிட்டு கிணத்துக்குள்ளே போட்டா. அதுவும் ப்ளக்குன்ற சத்தத்தோட உள்ளே விழுந்து முழுகி மறைஞ்சு போச்சு. எல்லார் முகங்கள்லேயும் அப்பாடான்னு ஒரு திருப்தி. பாலு மட்டும் கிணற்று திட்ட ஒட்டி ஓரமாக ஒதுங்கி மறைவான இடத்துல உக்காந்தான். டைரியை எடுத்து திறந்து ஆவலா அப்பா என்னதான் எழுதியிருக்காருன்னு பார்த்தான். அதே சமயம் சற்று தொலைவில் இருந்தபடியே புன்னகை முகத்தோட இதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு குரங்கு சித்தர். இவர்தான் ரசமணியை அவனுக்கு தந்த பரதேசி சித்தர். அத்தியாயம் 30. வனம் என்கிற வார்த்தைக்கும் வானம் என்கிற வார்த்தைக்கும் நிறையவே ஒற்றுமை உண்டு. அதே போலத்தான் நகரம் என்ற வார்த்தைக்கும் நரகம் என்ற வார்த்தைக்கும் நிறையவே ஒற்றுமைகள் இருக்கு. வானம் கால் மடக்கி அமர்ந்தால் அது வனம்னு சொல்லுவாங்க. வானம் என்ற வார்த்தையில் துணை எழுத்தாகிய காலை நீக்கிட்டு பாருங்க, வனம்னு வரும். வானத்தில் உள்ள எல்லாமே வனத்தில் இருக்கு. வானம்தான் மழை தருது. காற்று நிலவ காரணமாக இருக்கு. வானவெளியில தான் பல்வேறு கிரகங்கள் இருக்கு. இறைவனை பற்றி எண்ணும்போது நம்மையும் அறியாம நாம் அண்ணாந்து பார்ப்பது வானத்தை தான். எனவே தான் ஞானிகள் வானம் போவதற்கு முன் போக சிறந்த இடம் என்ற வனம் நோக்கி சென்றார்கள். நகரம் சந்தடிகள் உடையது, ஆசைகளின் சின்னமாக விளங்குவது. ஆசைகளுடன் ஒருவன் திகழ்ந்தாலே அவன் அல்லல் பட வேண்டித்தான் வரும். ஆசையை விலக்கினாதான் நிம்மதி கிடைக்கும். ஆசைகளுக்கு காரணமான நகர வாழ்க்கையை நகர முடியாத வாழ்க்கையா ஒரு கட்டம் ஆக்கிடும்.
அப்போதான் நகரம் ஒரு எழுத்து மாறி நரகமாகுது. தமிழ் மொழி இப்படி சொல்லிலேயே ஆழமான உட்பொருள்களை உடையது. கொல்லைப்புறம். தன்னை மறந்து அந்த டைரியின் பக்கங்களை புரட்டத் தொடங்கியிருந்தான் பாலு. ஒரு நாள் கூட தவறாம சுந்தராஜன் அந்த டைரியில தன்னோட அனுபவங்களை பற்றி எழுதியிருக்காரு. டைரி எழுதுறதுங்கிறது ஒரு அருங்கலை. வெள்ளையர்கள் கிட்ட ஆரம்பித்த இந்த விஷயம் பின்னாளில் டாக்டர்கள் கிட்டையும் வக்கீல்கள் கிட்டையும் பரவுச்சு. அதை பார்த்த பேச்சாளர்களும் அரசியல்வாதிகளும் கூட தங்களோட நாட்களை பதிவு செய்ய தொடங்கினாங்க. பின்னர் இதுவே ஒரு மனிதனின் அன்றாட பழக்கங்கள்லையும் ஒன்றா ஆச்சு. இருந்தாலும் இன்றும் சிலர் தான் டைரி எழுதும் பழக்கத்தை ஒரு நாள் கூட விடாமல் கடைபிடிச்சு வராங்க. அப்படிப்பட்டவங்களில் ஒருத்தரா வன இலாக்கா அதிகாரியான சுந்தராஜன் இருந்தது தான் ஆச்சரியம். அந்த பழக்கம் பக்கத்துக்கு பக்கம் எதிரொலிச்சுது. 1984 பிப்ரவரி 2ஆம் தேதி. இன்று தான் நான் இந்த சிவன்மலை காட்டின் அதிகாரியாக பொறுப்பேற்றுக்கிட்டேன். எனக்கு முன்னால் இங்கே பொறுப்பில் இருந்த திருமூர்த்திங்கிறவர் இந்த மலைக்காட்டை விட்டு மாற்றலாகி போவது பெரிதும் வருத்தம் தருதுன்னாரு. சில நேரங்களில் சில வனக்காடுகள் சில அதிகாரிகளுக்கு மிக பிடித்தவையாக அமைஞ்சிடும். ஆனால் திருமூர்த்தி சிவன்மலையை பிரியும்போது கண்ணீரே விட்டார். எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. அப்படியே எங்கிட்டையும் நீங்கள் மிக மிக கொடுத்து வச்சவரன்னு சொன்னார். அது போக போகத்தான் தெரியும்னு. வாச்சர் துரைங்கிறவரும் திருமூர்த்தி சொன்ன கருத்தையே வழிமொழிஞ்சார். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. என் சர்வீஸில் நான் நிஜமாலுமே ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் வந்திருக்கேங்கிறது தான் அது. டைரி விறுவிறுப்பாக சிவன்மலை பற்றியே சொல்லிக்கிட்டு போச்சு. நடுநடுவில் குடும்ப செய்திகளும் இருந்தது. இன்று ஊர்ல இருந்து மங்களம் ஃபோன் செஞ்சிருந்தா. தான் 4வது முறையாக கருவுற்று இருப்பதை சொன்னவ இந்த முறையாவது நமக்கு ஆண் குழந்தை பிறக்குமான்னு கேட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எனக்கு அப்புறம் பேர் சொல்ல ஒரு மகன் எனக்கு வேணும். பெண்ணை பெறுவதும் வயலில் நாற்று விடுவதும் ஒன்று. நாற்றங்கால்கள் வயல் ஆவதில்லை. அதெல்லாம் பிடுங்கி தனித்தனியாக நட்டுடும்போது தான் அதெல்லாம் நல்லா வளர்ந்து கதிர் பிடிக்குது. ஆனால் பிள்ளைகள் தென்னை போல ஒரே இடத்துல ஓங்கி வளர்ந்து தவறாமல் பலன் தருபவர்களாக இருக்காங்க. இந்த வேற்றுமை என்னை சிந்திக்க வைக்குது. நான் இதற்கு முன் பெற்ற 3 பெண்களும் திருமணத்துக்கு பிறகு வேற வீட்டுக்கு வாழ போயிடுவாங்க. அவங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் அந்த வீட்டு பெயரைத்தான் சொல்லும். ஆனால் மகன் உறவு அப்படி இல்லையே. ஒருவேளை மகன் எங்களை உதாசீனப்படுத்திட்டு தனியே வாழ முற்பட்டாலும் நான் அவன் தந்தை இல்லைன்னு ஆகிடாதே. சுந்தராஜன் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னும் தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாரு. பாலுவுக்கு படிக்க படிக்க தான் அப்பா தன் வருகையை எவ்வளோ ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்காருங்கிறது புரிய ஆரம்பிச்சது. இப்படி அப்படி அசையாமல் டைரியை தொடர்ந்து வாசித்தான். தூர நின்று பார்த்தபடி இருந்த குரங்கு சித்தர் மட்டும் அண்ணாந்து வானத்தை ஒரு முறை பார்த்தாரு. அப்புறம் என் வேலையை நான் தொடங்கிட்டேன், இனி எல்லாம் தானே நடக்கும்னு முணுமுணுத்துக்கிட்டாரு. பாண்டியன் வீடு. பாண்டியன் ரெக்ஸுங்கிற நாயோட ஜூலிங்கிற பூனை, சகுந்தலாங்கிற கிளி, ராஜாத்திங்கிற புறா, இது போக ஒரு கண்ணாடி தொட்டு நிறைய மீன்களையும் வளர்த்து வந்தார். தினமும் அவைகளை குளிக்க வச்சு அவைகளுக்கு தீனி தந்து அவைகளோட ஒரு அரை மணி நேரமாவது செலவிடுறதுங்கிறது அவரோட வழக்கம். அதுக்கு முன்னாடி அவரோட இளமையிலேயே அவரை விட்டு பிரிஞ்சிட்ட அவரோட தாய் தந்தையர் படங்களுக்கு வீட்டு தோட்டத்தில் பூத்திருக்கும் ஏதாவது ஒரு பூவை கொண்டு வந்து அணிவிப்பது வழக்கம். அப்படியே அவரை படிக்க வச்சு ஆளாக்கிய ஆறுமுக ஐயாங்கிற வள்ளல் ஒருத்தரின் படத்துக்கும் பூ வைப்பார். அன்றும் எல்லாமே அதே தினசில் நடந்து முடிய ஆடவர்க்கு ஆரோக்கிய உடம்புங்கிறதுக்கு ஏற்ப தோட்டத்து பக்கம் வந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தார். அப்போ வணக்கம்னு ஒரு குரல். நிமிர்ந்து பார்த்தாரு. தாசில்தார் தாமோதரன்கிறவர் வந்துக்கிட்டு இருந்தார். வாங்க தாமோதரன் சார், எப்படி இருக்கீங்க பாண்டியன்? நல்லா இருக்கேன், பார்த்தா தெரியல. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. என்ன ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் உங்களுக்கு. ரொம்ப புகழ்றீங்க. நான் ஒரு அனாதை, பொழுது போகாமல் கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக தெரியறது ஆச்சரியந்தான். இன்னொரு முறை அனாதை இன்னெல்லாம் சொல்லாதீங்க பாண்டியன், நான்லாம் இல்லை. தாசில்தார் கோவமாக பேசி அப்படியே மனதையும் தொட்டார். பாண்டியனுக்கே லேசாக சிலிர்த்துது. ரொம்ப நன்றி சார், வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்கிறேன், எல்லாரும் என்ன தேடித்தான் வருவாங்க. என் கையெழுத்துக்கு அவ்வளோ பவர். ஆனால் நான் உங்களை ஒரு விஷயத்துக்காக தேடி வந்திருக்கேன்.
சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? சொல்கிறேன், இது என் குடும்ப விஷயம், நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். நான் எப்போ ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ்னு தீர்மானம் பண்ணினேனோ அப்போவே எல்லா விஷயங்களுமே ரகசியமானதாக தான் நினைக்கிறேன். சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஒரே ஒரு மக, பேர் புவனா. நல்லா தெரியும், காலேஜில் கூட படிச்சுட்டு இருக்கால. படிக்கிறதுக்காக அவள் காலேஜுக்கு போகிறதா தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவள் படிக்க மட்டும் இல்லை, காதலிக்கவும் காலேஜுக்கு போயிருக்கான்னு. ஓ, காதல் பிரச்சனையா? ஆமாம் பாண்டியன், யாரோ பார்த்திபன்னு ஒரு பையனா, எம்எல்ஏ மகனா. அவன் என் மகளை விடாமல் துரத்தி எப்படியோ மைக்கிட்டான். இவளும் கல்யாணம் பண்ணுனா நான் அவனைத்தான் பண்ணிக்க போகிறேங்கிறா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கவலைப்படாதீங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? பையன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லணுமா, இல்லை அவனை சந்திச்சு வான் பண்ணி வெட்டி விடணுமா? வெட்டி விட்டால் உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். அதை விட அவன் நல்ல பையனாக இருந்து கட்டி வச்சா இன்னும் நல்லா இருக்குமே. அவன் நல்ல பையனாக இருக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? எதையும் தூரம் இருந்து பார்த்து முடிவு செய்கிறது தப்பு. கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது கூட பிழையில் முடிஞ்சிருக்கு. தீர விசாரித்து நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வருவோமே. சரிங்க பாண்டியன், நான் உங்களை நம்புகிறேன். இந்த நிமிஷத்தில் இருந்து என் மகளோட வாழ்க்கை உங்கள் கையில். தாசில்தார் கொஞ்சம் கண்கலங்க சொல்லிட்டு ஒரு கவரை நீட்டினார். என்ன சார் இது? அந்த பையனோட ஃபோட்டோ, அட்ரஸ். சந்தோஷம் சார். ஃபீஸு முதல்ல வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் உங்கள் திருப்திக்கு நீங்கள் எவ்வளோ தந்தாலும் வாங்கிக்கிறேன். தாசில்தார் விடை பெற்று போனார். பாண்டியன் கவனம் புகைப்படம் மேலேயே இருந்தது. பையன் பார்க்க அழகாத்தான் இருந்தான். ஆனாலும் கருத்த உருண்ட உதடுகள் அவன் சிகரெட் பிடிப்பவன்னு சொல்லாமல் சொல்லுச்சு. முடியை கலைச்சி விட்டுருந்தான். தலை வாடுறதுல தான் ஒருத்தரோட மனசு ஒளிஞ்சிருக்கு. அழகா வகிடெடுத்து இரு பக்கமும் தலைமுடிய படிய வாரி அதில் லகுவா சுருளும் சேர்ந்திருந்தா அது ஒரு தினுசு. அப்படிப்பட்டவங்க எந்த ஒரு காரியத்தையும் அழகா திட்டமிட்டு முடிப்பாங்க. இந்த மாதிரி களைச்சி விட்டுக்கிட்டு திரியிறவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இருப்பதே பிடிக்காது. அவன் கண்கள்லையும் ஒருவித குறும்பு தெரிஞ்சுது. கழுத்தில் மைனர் செயின், நல்ல தடிமனில் அவன் அப்பாவின் லஞ்ச பணம் அதில் ஒளிஞ்சிருப்பது போல தோணுச்சு. ஒரு சிரிப்போட அந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்ட பாண்டியன் அடுத்து செல்ஃபோனில் பட்டன்களை அழுத்தினார். மறுமுனையில் ஒரு பெண் குரல். ஹலோ ரங்கநாயகி. பாண்டியன் அழைச்சது ரங்கநாயகியைத்தான். சொல்லுங்க பாண்டியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரங்கநாயகி. அப்புறம் உன்னால் ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அடேங்கப்பா, எவ்வளோ வேகம்! என்ன காரியம்னு கேட்கவே இல்லையே. நான் எதுக்கு கேட்கணும்? பாண்டியன்கிற நபருக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி உதவிகளை கேட்கணுங்கிறதெல்லாம் நல்லா தெரியுமே. ஐஸு ஐஸு ஐஸ் இல்லை சார், நான் சொல்கிறது தான் நைஸு, அதாவது அழகுன்னு. தேங்க்யூ. பார்த்திபன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், டிசிப்ளின் உள்ளவனா இல்லையான்னு தெரியணும். அவ்வளோதானே. பையன்கிட்ட போய் உரசி பார்த்துடுறேன். அவன் என் வலையில் விழுந்துட்டா அவன் அவ்வளோதான். தப்பி தவறி என் கன்னத்தில் அவன் அரைஞ்சிட்டா பையன் தேறிட்டான்னு வச்சுக்கங்க. குட். பார்த்து ரங்கநாயகி, அவன் வலையில் விழுந்தா அவனுக்கு கம்பெனி கொடுத்துடாத. நீயே அவன்கிட்ட தாசில்தார் பொண்ணை மறந்துடுன்னு சொல்லு. மாட்டேன்னா நானே அந்த பொண்ணை பார்க்க வருவேன்னு சொல்லு. ஓ, லவ் மேட்ரா? ஆமாம். அப்போ நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பிரச்சனையை மறந்துடுங்க. பையன் பற்றின மற்ற விவரங்கள்? ரங்கநாயகி கேட்க கேட்க பாண்டியனும் சொல்லி முடித்தார். ரங்கநாயகிக்கு சொல்லி முடித்த கையோட நிமிர்ந்த பாண்டியன் எதிரில் பதட்டமான முகத்தோட பாலு. பாலு. பாண்டியன் சார். என்ன இது? ஏன் உன் முகம் கலங்கி இருக்கு? சொல்கிறேன் சார். பதிலோட ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்காந்தான். தன் கையில் இருந்த டைரியை பாண்டியனை நோக்கி நீட்டினான். இது என்ன டைரி? என் அப்பாவோட டைரி சார். ஐசி, இதில் ஏதாவது விசேஷமா? ஆமாம் சார். அப்பா 1984 நான் என் அம்மா வயிற்றில் உருவாகி இருந்தப்ப சிவன்மலை வனச்சரகத்தில் ஆஃபீஸராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஐநோ, அங்கேயே அவர் கதை முடிஞ்சிட்டதா நீ சொல்லியிருக்க. அப்படின்னு நானும் வன இலாக்காவுமே நம்பினாலும் என் அம்மா நம்பலைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? அஃப்கோர்ஸ். உங்கள் அம்மா இப்போவும் சுமங்கலியாக பூவும் பொட்டுமா தானே இருக்காங்க? ஆமாம் சார். அம்மாவுக்கு அப்பா நிச்சயம் உயிரோடு தான் இருக்காருங்கிறது எண்ணம். நம்பிக்கைன்னு சொல்லு. ஆமாம், நம்பிக்கை. இந்த டைரியை நான் இன்னைக்கு தான் படித்தேன். இதை படித்ததுக்கப்புறம் எனக்கும் அப்பா உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார். அப்படியா?
நீங்களும் படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீ சொன்னா போதும் பாலு, நான் நம்புறேன். சார், அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். என்ன அது? பாலு உடனே தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த தங்கத்தூளையும் தங்க நாணயங்களையும் காட்டினான். என்ன பாலு இது? தங்கம் சார். தங்கமா? ஆமாம், சிவன்மலையில் சித்தர்கள் இருளர்களுக்கு கொடுத்த தங்கம், ரசவாத தங்கம். ஐசி, இது தங்கம் தானே சோதிச்சு பார்த்தியா? இல்லை சார், நான் நேராக உங்ககிட்ட தான் வரேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வரேன். நாம் 2 பேருமே பொன்னுரங்கம் ஆசாரி வீட்டுக்கு போவோம். அவர் சொல்லட்டும் இது தங்கமா என்னன்னு. அதுவும் சரிதான், அவர் ஒரு வேளை தங்கம்தான்னு சொல்லிட்டா அப்புறம் நம்ம அடுத்த கட்ட செயல் பற்றி முடிவெடுப்போம். இதே சிவன்மலை பற்றி நேற்று தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்திரஜித்துங்கிறவரும் வந்து பேசிட்டு போனார். என் காதில் விழுற தகவல்களை வச்சு பார்த்தா அது சிவன்மலையா மட்டும் இல்லை, ஜீவனையே சிலிர்க்க வைக்கிற ஒரு மலையாவும் அது இருக்கு. பாலு துடிச்சான். சிரிச்சபடியே அவன் தோளை பற்றி அடக்கிய பாண்டியன், டென்ஷன் ஆகாத, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு அங்கேருந்து நகர்ந்து போனார். பொன்னுரங்கம் ஆசாரி வீடு. பொன்னுரங்க ஆசாரிக்கும் வயசு கிட்டத்தட்ட 60 தொட்டுடுச்சு. ஊதுகுழலை ஊதி ஊதி வளைஞ்சு போன மார்பு, புகைக்கு நடுவில் எரிஞ்சு கசங்கி போன கண்கள், ஒரு அழுக்கு சட்டை, கசங்கிய 8 முழ வேட்டி, காதில் சிகப்புக்கல் கடுக்கன், நெற்றி நடுவில் புளியங்கொட்டை அளவுக்கு சந்தன பொட்டு. ஆசாரி கும்மிட்டி அடுப்பில் தவிட்ட தூவி கறி துண்டுகளுக்குள்ள தீ மூட்டியபடி இருந்தார். நிமிர்ந்தப்ப எதிரில் பாண்டியனும் பாலுவும். பாலுவை அவருக்கு ஏற்கனவே தெரியும். யாரு, மெக்கானிக் தம்பியான்னாரு. ஆமாம் ஆசாரி. வாங்க வாங்க, அப்படி உட்காருங்க. 2 மரப்பலகைகள் கொஞ்சம் தள்ளி கிடந்துச்சு, அதை காட்டி உட்கார சொன்னார். அவங்களும் உட்கார்ந்தாங்க. ஆசாரி முகத்தை துண்டால தொடச்சிக்கிட்டே விசாரிக்க ஆரம்பிச்சாரு. என்ன செய்தி, இம்புட்டு தூரம் வந்திருக்கீக? பொன்னுரங்கம் ஆசாரியின் விசாரிப்பு அவர் மனைவி தர்மாம்பாள் காதுகளில் விழுந்து அவளும் எட்டி பார்த்தா. தர்மாம்பா ஒரு ஆசை பிசாசு, அதுலேயும் புடவை நகைன்னா உயிரையே விட்டுடுவா. பொன்னுரங்க ஆசாரிய அவ ஒரு பிழைக்க தெரியாத மனுஷனாத்தான் பார்க்குறா. தினம் தினம் தங்கத்திலேயே வாழ்பவரானாலும் அவருக்குன்னு சொந்தமாக தங்கத்தை சேர்த்துக்க முடியாதது என்ன சாபமோ. அவரை கேட்டால் உழவனுக்கு எங்கே நிலம் சொந்தமாக இருக்கு? பேங்க்கில் பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்கிறவனுக்கும் அவ்வளவு பணமும் சொந்தம் இல்லையே. அந்த மாதிரி தான் இந்த தட்டானும், உழைக்க மட்டும்தான் எனக்கு தெரியும் பாரு. ஆனால் தர்மாம்பா காதில் அதெல்லாம் ஏறவே ஏறாது. அடப்போய்யா, நீ ஒரு துப்பு கெட்ட மனுஷன்னு ஆசாரியின் வாயை அடைப்பா. ஆசாரியை பார்க்க யார் வந்தாலும் அவளும் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடுவா. ஆசாரி கூலி விஷயத்தில் யோசிக்க ஆரம்பிச்சா அவ குறுக்கல்ல நுழைஞ்சு அவளா ஒரு தொகையை சொல்லி அவரை சங்கடப்படுத்துவா. கேட்டா அவருக்கு வேலை செய்ய மட்டும்தான் தெரியும், கூலி விஷயம்லாம் தான் பார்த்து முடிவு செய்கிறதும்பா. இதோ இப்போவும் வந்துட்டா. பாலு தன்னோட சட்டை பாக்கெட்டில் இருந்து பொட்டலத்தை எடுத்து நீட்டியிருந்தான். பக்கத்தில் மஞ்சளா தங்கத்தூள் மணல் போல ரவ ரவையாக இருந்தது. பார்க்கவே கண்ணை பறிச்சுது. கூடவே தங்க காசுகள், ஆனால் அதில் எந்த முத்திரையும் இல்லை. தம்பி, என்ன இது? தங்க காசு. தங்க காசு தெரியும், தூள் என்ன மாதிரி ஆசாரிங்க ஏதாவது நகை செய்யும்போது தேவைக்கு செய்துக்குவோம். குறிப்பாக பற்ற வச்சு ஊதணும்னா இப்படி தங்கம் துணுக்கு துணுக்காக இருந்தால் தான் தோதுப்படும். ஆனால் இது எப்படி உங்ககிட்ட? ஆசாரி ஐயா, உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வியெல்லாம்? இது தங்கம்தானான்னு முதல்ல பாருங்க, பிறகு எவ்வளோ கிராம் எடை இருக்குன்னு எங்கே எதிரிலேயே போட்டு சொல்லுங்க. பாண்டியன் குறுக்கிட்டு ஆசாரி கவனத்தை தன் பக்கம் திருப்பினாரு. ஆசாரிக்கு கொஞ்சம் அரை விழுந்த மாதிரி இருந்தது. பக்கத்தில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் திராவகம் இருந்தது. அதிலிருந்து ஒரு சொட்டு எடுத்து தங்கம் மேலே விட்டு பார்த்தாரு. அது பொங்கி லேசா புகை வந்தது. ஆனால் அந்த பாகத்தில் கருக்கலை. அவர் கண்கள் அகண்டது. காசும் அதே ரகம்தான். அப்படியே தன் வசமுள்ள பட்டுநூல் தராசில் தூளை கொட்டி எடை போட்டாரு. கிட்டத்தட்ட 57 கிராம் இருந்தது. காசுகள் ஒரு 60 கிராம் இருந்தது. மொத்தமாக 117 கிராம். இன்று தங்கம் 1 கிராம் 800 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. கூட்டி கழித்து பார்த்தா 94,000 ரூபா மதிப்பு வந்தது. தர்மாம்பாலும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தா.
ஆமாம், அந்த தூளையும் காசையும் வச்சு சங்கிலி வளையல்னு எதுவும் செய்யலையான்னு ஆரம்பிச்சா. ஆசாரி அவளை நிமிர்ந்து பார்த்து முறைச்சவர், ஏ புள்ள, நீ வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருன்னாரு அதட்டலா. அவர் அப்படியெல்லாம் அதட்டி பார்த்ததே இல்லை. அவளுக்கு அது பெரிய அவமானமாக கூட தோணுச்சு. கண்கள் சிவந்தா. பொன்னுரங்க ஆசாரியோ முற்றிலுமாக மாறியிருந்தாரு. தம்பி பாலு, நெஜத்தை சொல்லு, இது உனக்கு எங்கே கிடச்சிது? அது உங்களுக்கு எதுக்கு ஆசாரி? இது சாதாரண தங்கம் இல்லை, பஸ்ப தங்கம். 100% இது சுத்தம். இந்த மாதிரி தங்கம் எல்லாம் பூமியில் கிடைக்காது. வெள்ளி செம்பு மாதிரி உலோகங்களை ரசவாதத்தால் மாற்றும்போது தான் இப்படி ஒரு தங்கம் கிடைக்கும். அப்போ நல்ல மதிப்புள்ள தங்கம்தான், அதில் சந்தேகம் இல்லை. சந்தேகமா? இப்படி ஒரு தங்கம் இருக்குன்னு என் அப்பா சொல்ல கேட்டிருக்கேன். இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல, இப்போ பார்த்துட்டேன். இப்படி ஒரு தங்கம் இருக்குன்னா இரும்ப தங்கமாக்க முடியும்னு சொல்லப்படுற சித்த ரசவாதம்ங்கிறது பொய்யோ கற்பனையோ கிடையாது. அது ஒரு நிஜம்ங்கிறது தான் சத்தியமான உண்மை. ஆசாரி பேசினதை கேட்டு பாலு எதையோ சொல்ல வாய திறந்தான். பாண்டியன் பார்வையாலேயே தடுத்துட்டாரு. அப்படியே ஒரு 100 ரூபா தாளை எடுத்து அவர்கிட்ட நீட்டினவர், உங்களுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் வரோன்னு அந்த தங்கத்தோட கிளம்ப ஆயத்தமானார். தம்பி, என்ன உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இதை நானே விலக்கி வாங்கிக்கிறேனே. அவரோட ஆசை தர்மாம்பாளை ஒரு உலுக்குச்சு. யோ, காலையில் வீட்டில் அரிசி வாங்க காசு இல்லைன்னு இப்போ தங்கம் வாங்க காசு இருக்குதா? என்னையா சொல்கிறேன்னு குறுக்கிட்டு கத்தினா. ஆசாரி முகம் சட்டுன்னு கர்ண கொடூரமாக மாறுச்சு. எவ்வள, இப்போ நீ வாயை மூடிக்கிட்டு உள்ளே போறியா, இல்லை உன் குரல் வளைய நான் அப்படியே கடிச்சு துப்பவான்னு ரௌத்ரமாக கத்தினாரு ஆசாரி. அதுக்கப்புறம் தர்மாம்பாள் வாயே திறக்கலை. ஆசாரியின் பார்வை அப்படியே அங்கே உள்ள சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் அவரோட மகனின் புகைப்படம் மேலே போச்சு. அதை தர்மாம்பாளும் கவனிச்சா. தர்மாம்பாள் ஆசாரிக்கு 2ஆம் தாரம். ஆசாரி மகன் கண்ணன் அவரோட முதல் மனைவிக்கு பிறந்தவன். அவருக்கு துணையாத்தான் இருந்து வந்தான். சில மாதங்களா அவன் எங்கன்னே தெரியல. அவன் காணாமல் போனதை பற்றி ஆசாரி போலீஸில் கூட புகார் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவர் இப்போ எதுக்கு புகைப்படத்தை பார்க்குறாருங்கிறதுல அவளுக்கு குழப்பம். ஆனால் பாண்டியன் மட்டும் அதில் ஏதோ ஒரு ஆழமான பொருள் இருப்பதை புரிஞ்சுக்கிட்டவர், சாரி ஆசாரி, நாங்கள் இதை விற்கிறதுக்கு வரலன்ற ஒரு வரி பதிலோட ஆசாரிய கண்களால் அளந்தபடி கிளம்பினாரு. வெளியே வந்த 2 பேரும் பாண்டியனோட பைக் நிறுத்தும் இடத்தை நோக்கி நடந்தாங்க. இப்போ பாலு கேட்டான், சார், இந்த தங்கம் பற்றி ஆசாரி சொன்னதை கேட்டிங்களா? கேட்காம அப்படியே அந்த ஆள் விலக்கி கேட்டதையும் கூட கேட்டோமே. அங்கே தான் சார் எனக்கு இடிக்குது. எனக்கு எங்கேயும் இடிக்கல பாலு. ஆசாரி தினமும் தங்கத்தோடையே வாழ்கிறவர். அதே சமயம் அவர் மனைவி சொன்ன மாதிரி அரிசி வாங்க காசு இல்லாத அளவுக்கு வறுமையும் அவர்கிட்ட இருக்குது. அப்படின்னா புரியலையே சார். நடுவில் அவர் ஒரு ஃபோட்டோவை வேற பார்த்தாரு. அது அவர் மகனாக இருக்கணும். ஆசாரி செயற்கையாக தங்கம் பண்ண முயற்சி செய்த ஒருத்தராகவும் இருக்கணும். இது நாள் வர அவருக்கு அதில் தோல்வி. இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்த தங்கத்தை பார்க்கவும் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கூடவே பையன் படத்தை பார்த்ததுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு கதை இருக்குது. அடே அப்பா, அவர் பார்வைக்கும் பேச்சுக்கும் பின்னணியில் இவ்வளோ பொருளா? எப்படி பாண்டியன் சார் உங்களால் இப்படியெல்லாம் கூட்டி கழித்து மதிப்பிட முடியுது? நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். இந்த அளவு கூட என்கிட்ட சாதுரியம் இல்லைன்னா நான்லாம் இந்த தொழிலை செய்ய முடியாது. பாண்டியன் பதிலோட பைக்கை நெருங்கி ஒரு உதைக்க அதுவும் கிளம்புச்சு. பின்னால் பாலு ஏறி உட்காந்துக்கிட்டான், தோளில் கை போட்டபடியே. சார், இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் இருக்கிறத நினச்சா வியப்பாக இருக்குது. இது என் கைக்கு வர காரணமே ஒரு ரசமணி தான் சார்னு பாண்டியன் கிட்ட ரசமணி புராணத்தை ஆரம்பித்தான். ரசமணியா? ஆமாம் சார், என் ஒர்க் ஷாப்புக்கு வந்த ஒரு சாமியார் கொடுத்தாரு. சாமியாரா? ஆமாம் சார். முதல்ல நான் அவரை ஒரு சாமியாராகவே பார்க்கல, ஒரு பிச்சைக்கார பரதேசியாக தான் பார்த்தேன். ஆனால் அவரை தேடிக்கிட்டு ஒரு பணக்காரர் வந்தார். அவர் அந்த சாமியார் காலில் விழுந்து அவர் கூட வரும்படியெல்லாம் கூப்பிட்டாரு. ஆனால் அந்த பரதேசி போக மாட்டேன்னுட்டாரு. என்னவோ தெரியலை, அவருக்கு என் மேலே மட்டும் ஒரு கரிசனம். அவர் தான் ரசமணின்னு சொல்லி உருண்டையாக கோலி குண்டு மாதிரி ஒன்றை கொடுத்தாரு. அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் ஒரு சித்தர்னு. அவர் கூடவே குரங்கு ஒன்றும் இருந்தது. அதனால் ஒரு அடையாளத்துக்கு நான் அவரை குரங்கு சித்தர்னு என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். சரி பாலு, இப்போ எங்கே அந்த ரசமணி?
அதை ஏன் சார் கேட்குறீங்க? அம்மாவுக்கு அந்த ரசமணி பற்றி தெரிஞ்சு போச்சு. ஆகையால் அதை தூக்கி எறிஞ்சிடுடான்னு சொன்னாங்க. அவ்வளோ பயமா? ஆமாம் பாண்டியன் சார். என் அப்பா சிவன்மலை காட்டில் காணாமல் போனதுலேருந்தே அம்மாவுக்கு சித்தர்கள், சாமியார்கள், அவங்க விஷயங்கள்னாலே ஒரு இனம் புரியாத பயம். பாலு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் பாண்டியன் மனசு சிவன்மலையை பற்றி அப்போவே எண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே ஒரு 4 பேர் அந்த மலைக்கு போய் என்ன ஆனாங்கங்கிறது தெரியாத நிலையில் பாலுவின் அப்பா சுந்தரராஜன் விஷயமும் ஒரு பெரிய கேள்விக்குறி. தொட்டு தொட்டு காதில் விழும் விஷயங்கள் பாண்டியனை சிவன்மலை நோக்கி துரத்துறது போல தோணுச்சு. என்ன பாண்டியன் சார் மௌனமாயிட்டீங்க? ஒன்றுமில்லை, எனக்கு இனி நிறைய வேலை இருக்குன்னு தெரியுது சார். எனக்கு என்னவோ அப்பா எழுதின டைரியை படித்ததுல இருந்து சிவன்மலைக்கு போய் அப்பாவை தேடணும்னு தோணுது சார். பாண்டியன் பாலு பேசினதை கேட்டு சிரிச்சிட்டாரு. என்ன பாண்டியன் சார்? ஒன்றுமில்லை, அந்த மலைக்கு நான் மட்டும் தனியாக போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயும் வரேன்னு சொல்லாமல் சொல்கிற. சார், உணர்ச்சி வசப்படாத. உன் அப்பாவுக்காக மட்டும் இல்லை, இன்னும் 4 பேருக்காகவும் நான் சிவன்மலைக்கு போய் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ எப்போ சார் நம்ம கிளம்பலாம்? சொல்கிறேன், ஆனால் ஒன்று, நம்ம பயணம் ரொம்ப ரகசியமானதாக இருக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பாக எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது சார். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். சரியாக சொன்னேன். 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டுருந்தாங்க. பைக்கும் சிட்டாக பறந்தபடி இருந்தது. அடுத்த 2 அத்தியாயங்களின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.